அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சீசன் ஸ்டார்ட் பண்ணாலே மாம்பழம் வாங்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த நீலப்பழம் ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். மாம்பழத்தை எடுத்து வச்சுட்டு ஆப்பிள், பனானா, பப்பாயா இது மூணையுமே அதிலே எடுத்து வச்சுட்டேன். என்னோடய பேஸ்கெட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் பெருநாக்குள்ளையில் தான் வாங்கினேன். நானும் எங்கள் மாமியும் சேர்ந்து வாங்கினோம். நெக்ஸ்ட்டு சின்னத்தை வந்திருந்தாங்க சவுதியிலேருந்து. அவங்க தான் இந்த பேரிச்சங்காய் எடுத்து வந்திருந்தாங்க. கொத்து கொத்து அப்படியே எடுத்து வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஆடுறதுக்காக தேங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி மாடியில் காய வச்சாச்சு. அதுவும் காஞ்சிகிட்டு இருந்துச்சு. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம செய்யும் போது அதுக்கு வேறு கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே தேங்காய் எண்ணெய் தான். கண்டிப்பாக இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேணாம். பாருங்கள் எப்படி மணலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பிளேசஸ்லேயும் நமக்கு வந்து மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். நல்லா உள்ள ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். இதை அப்படியே ஒரு ஓரமாக ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு பாசுமதி ரைஸு 1.5 கப் எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதுவும் 1/2 hour அப்படியே நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எதில் நம்ம ரைஸ் செய்ய போகிறோமோ அதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். மூடி போட்டு அது நல்லா தண்ணி கொதிக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறதில்ல, ஒன்றா தான் செய்ய போகிறோம். ஏன்னா காலையில் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு, அதனால தான். இப்போ இன்னொரு பேன் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். ஒரு சைடு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதான் ரொம்பவே இதில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா பக்கமும் நமக்கு நல்லா வேகணும், அதனால தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இன்னொரு அடுப்பில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எதில் செய்ய போகிறோமோ அந்த பேனை வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சட்டியாகவே எடுத்துக்கிட்டேன், ஏன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போது இதில் கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பட்டைப்பூ, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக கட்டமாக நம்ம அரிஞ்சிக்கிட்டால் போதும். ஆனால் மெல்லிசாக அரியணும். ஏன்னா அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டரில் உள்ள அடுப்பில் வந்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயிலும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸை வேக வைக்கிறதுக்கு. நல்லா தண்ணி கொதித்தவொடனே நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுனாக்கா குழஞ்சி போயிடும் ஃப்ரைட் ரைஸு. ஃப்ரைட் ரைஸுங்கிறதே கொஞ்சம் உதிரியாக தனித்தனியாக தான் இருக்குன்னு. அதனால் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னாக்கா சீக்கிரமே நமக்கு குக் ஆகிடும். 1-2 உடையிற மாதிரி இருந்தால் போதும். அந்த கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த லெவலில் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். சட்டியோடு வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணாக்கா குழஞ்சி போயிடும் உள்ளே இருந்து. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோஸும் பீட்ரூட்டும் தான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுலேயே. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொட்டும் போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வந்து விரையாக இருக்க மாதிரி இருக்கும் சாப்பாடு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி போட்டு தம்மில் வச்சிடணும். இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகும். இப்போ வந்து சிக்கன் செஞ்ச பேன்லேயே 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல கமகமன்னு வாசம் சூப்பராக இருக்கும். கிண்டும் போதே தெரியும் எப்படி உதிரியாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சாப்பாடும் நல்லா உடையாமல் இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப விரையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் தம்மில் போட்டுருங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தம்மில் தான் போட்டிருந்தேன்.
ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி மாதிரியும் இருந்துச்சு, ஃப்ரைட் ரைஸ் லெவல்லையும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த பாசுமதி ரைஸில் போட்டால் அதோடய ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க பிள்ளைங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிச்சப் தான் கேட்டிருந்தாங்க பிள்ளைங்க. அதனால் கொஞ்சமாக வச்சு தம்பிக்கு கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களுக்கும் வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு. அவங்களும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்னோடய லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.